ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 509வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான உரைகளிலே முதலாவதை பார்ப்போமாக இருந்தால், யாரையும் ஆராயாமல் தெளியக்கூடாது. நன்றாக ஆராய்ந்த பின்னர் அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருள்களை தெளிந்து நம்ப வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. யாரையும் நாங்கள் ஆராயாமல் அவரை பற்றி முழுமையாக அறியாமல் ஒரு பதவிக்கோ அல்லது ஒரு பொறுப்புக்கோ நாங்கள் நியமிக்கக்கூடாது. அப்படி தெரிவு செய்து நியமித்து விட்டால் அவரிடம் நம்பிக்கையாக அவரை நாங்கள் பார்க்க வேண்டும். நம்பிக்கையானவளராக, அதாவது நம்பிக்கையாளராக நாங்கள் அவரை நம்ப வேண்டும் என்பதாகத்தான் முதலாவது அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள் என்ற பொருளுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பிவிடக்கூடாது என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையும் அதுதான். நாங்கள் ஒரு பதவிக்கோ அல்லது பொறுப்புக்கோ நாங்கள் ஒருவரை தேர்வு செய்கின்றோமாக இருந்தால் அவரை பற்றிய முழுமையான அறிவை, அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, எல்லாத்தையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த தொழில் சார்ந்ததாக, அந்த பதவி சார்ந்த அவருக்கு பூர்ண அறிவிருக்கிறதா என்பதை, நாங்கள் நம்பிக்கையானவரா என்பதை நாங்கள் தெரிவு செய்து அந்த ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்து எல்லாம் செய்து நாங்கள் தெரிவு செய்து விட்டோமாக இருந்தால் அவரை முழுமையாக நம்ப வேண்டும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள் என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றால். அதை பார்ப்போமாக இருந்தால், எவரையும் ஆராயாமல் பதவியில் அமர்த்த வேண்டாம், ஆராய்ந்த பிறகு தேர்ந்தவர் மேல் சந்தேகம் கொள்ள வேண்டா என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. யாரையும் நாங்கள் திடீரென்ற மாதிரி எங்களுடைய ஒரு பதவிக்கு ஒரு பொறுப்புக்கு நியமிக்கக்கூடாது. அவருக்கு அந்த பதவி சார்ந்ததாக, துறை சார்ந்ததாக அவருக்கு அறிவு இருக்கின்றதா, அது சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கின்றதா, நம்பிக்கையானவரா, நாணயமானவரா, உண்மையானவரா, எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் தெளிந்து நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி தெரிவு செய்து விட்டோமாக இருந்தால் அதன் பிற்பாடு நாங்கள் சந்தேகம் கொண்டு அவரை பார்க்கக்கூடாது. முழுமையான நம்பிக்கையானவராக நாங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பையோட உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் ஒரு பதவிக்கு ஒரு துறைக்கு ஒருவரை நியமிக்க போகின்றோமாக இருந்தால் அவர் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும், நல்ல குணம் உள்ளவராக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும், அந்த துறை சார்ந்த அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் ஒருவரை நியமித்து விட்டோமாக இருந்தால் அவரை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதாகத்தான் இந்த குரல் அழகாக சொல்லி, சந்தேக கண்ணோடு நாங்கள் அவரை பார்க்கக்கூடாது. காரணம், நாங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்த பிறகுதான் அவரை தெரிவு செய்திருக்கின்றோம். உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. தேறற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.